இப்போ நம்ம எண்ணூரில் ஃபுல்லாக கம்பெனியாக இருக்குது. இந்த அதை ஹார்பர்லேருந்து ஃபுல்லாக கம்பெனியாக இருக்குது இந்த பக்கம் வரைக்கும். அதுலேருந்து நச்சுலாம் வெளியே கடலுக்குள்ளே விடுறாங்கண்ணா. அதனால் மீன் பிடிக்கலாம் பாதிப்பு ஏற்படுதா? மீன் பிடிக்கிறதுக்கு இல்லை இப்போ டீசல் இது நம்ம வந்து பைக் விட்டு ஆமாம் அதுக்கு என்னன்னா பெரிய டேங்க் இங்கே இந்த நிற்கிறேன்னா ஆமாம் அது பெரிய டேங்க் கீழே பைப்பு இப்போ பூமியிலே தான் விட்டா போல. பூமியிலே விட்டு எல்லா ஊருக்கும் நஷ்டட்டு வருஷம் பணம் கொடுப்ப போல. இந்த மாதிரி நடந்துட்டாங்க. அவன் என்னன்னா ஒரு ஊருக்கு இவ்வளோ 4 லட்சம் 10 லட்சமா அப்படி கொடுத்துட்டு புயல் வரும் பாரு தான் அரிசி கொடுப்பா போல எல்லா ஊருக்கும். இந்த பகுதி எங்கேருந்து கம்பெனிக்காரவங்களே அந்த கம்பெனிக்காரனே கொடுத்துருவோம். எல்லா மீன்காரி எங்கள் வயல் தானே போகுது எல்லாமே. ஆமாம் இல்லை சொன்னா ஒழுங்கா சொல்லுங்க. அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. இப்போ யாருக்குமே கொடுக்குறது இல்லை. ஃபர்ஸ்ட்ல கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்கில் கொடுத்தாங்க. ஒரு அந்த பைப்பு போட்ட ஸ்டார்டிங்கில் கொடுத்தாங்க. இப்போ இல்லை. அக்ரிமெண்ட் போட்டுது உங்களுக்கு வாழ்வாதாரம் உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்குறேன்னு சொல்லி போட்டாங்க அந்த அக்ரிமெண்ட்டு. அது திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 4 மாதம் தான் ஒரு 2 வருஷத்துக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பைப்புனால வர நச்சு கழிவு இதெல்லாம் மீன் பிடிக்கிறதுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலை. அது ஓப்பன் ஆகி வெளியில வந்தால் தான் அது ரொம்ப ஆபத்து. அது கட்டுற எண்ணெய் கப்பல்லேருந்து வந்து ஸ்ட்ரைட்டாக இதுக்கு கம்பெனிக்கு போகிறது எம்எஃப்ல இதுக்கு போகிறது மணலி. அதனால அது அவுட் ஆகி வெளியே வந்தால் தான் ரொம்ப ஆபத்து. அது ஃபுல்லாக பைப் லைன் உள்ளவே கொடுத்துட்டாங்க. அதாவது கப்பல்ல இருந்தே டைரெக்டாக ஆயில இறக்கி கடல் வழியாவே உள்ளே போகுது. இதுக்கு போகிறது பெரிய பெரிய கப்பல் வரும் இல்லையா, அதுலேயே கச்சா எண்ணெயை கப்பல் வழியாகவே பைப்பு உள்ள தண்ணியில் இறக்கி கொண்டு வந்து அப்படியே ஊருக்குள்ளேயே போகுது. நிறைய வீடுகள் கீழெல்லாம் போகுது அந்த பைப்பு. நம்ம ஒரு இடத்துல வாய்ப்பு இருந்தால் அங்கே போய் பார்ப்போம். ஃபுல்லாக அப்படியே ரோட்லேயே போவோம் அந்த பைப். அந்த ஐஓசி கிட்டலாம் ரோட்லேயே போவோம். கீழே போவோம். அந்த பைப் போடும்போது 2 வருஷத்துக்கு காசு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காசு கொடுக்குறதில்ல அந்த பகுதி வாழ் மக்களுக்கு. அந்த கம்பெனி காசு கொடு நிறுத்திட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கொசு சாலையில் சாம்பல்லாம் கொட்டுச்சுலண்ணா, காம்பல் கொட்டி அந்த ஆற்றெல்லாம் மூடுனாங்கல்ல, அதனால அந்த ஆற்று வழியாக மீன் பிடிக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு. மீன் கடல் வழியாக இருக்குல்ல, எங்கே ஆறு இருந்தாலும் அந்த ஆறு வந்து கடலில் தான் வந்து சேரும். ஆமாம், எந்த இடத்துல ஆறு இருந்தாலும் அந்த கடலில் தான் வந்து சேரும். அதனால எல்லா கடலை பொறுத்த வரைக்கும் கழிவுநீர் எங்கே கலந்தாலும் அது கடல் பாதிப்பு தான். அது அங்கே ஒரு கேள்விப்பட்ட ஒரு செய்தி, ஏதோ பங்களாதேஷுக்கே மாறி போயிட்டாரு. மீன் பச்சை மீன்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து. ஆமாம், நம்ம ஊர்லேயே போய் அது மாதிரி சாப்பிட்டுக்கிறாங்க. என்ன கதைனா அது போய் தொழில் பண்ணிட்டு வரப்போ மோட்ரு ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸ்ட்ரீம் போட்டு ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் ஆகிட்டு அந்த டைமில் வெதர் சீசன் வேறு. வெதரில் அப்படியே போனவங்க தான் பங்களாதேசம். ஆமாம், அங்கே போய் ஜெயிலில் இருந்து அப்புறம் இதுமாரி அவங்க அட்ரஸ் சொல்லி அங்கேருந்து இங்கே நம்ம தமிழ்நாடு இதுக்கு மயில் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் இவங்க நம்ம ஆளுங்க சொல்லி தான் தான் அப்போ விடுதலை பண்ணி வந்தாங்க. பிளேனில் வந்தாங்க. நம்ம ஊரில் இருக்கிறாங்க. 4 பேர் போனாங்க நம்ம ஊரில். கடலில் மாட்டின நேரத்தில் அவங்க என்ன சாப்பிட்டாங்க? மீன் தான். கடலில் மீன் பிடிச்சி தான் சாப்பிட்டாங்க. பச்சையாக சாப்பிட்டாங்க, அவிச்சியும் சாப்பிட்டாங்க. ஆமாம், உயிர் பிழைக்கணும்ல. மழை பெய்கிறப்போ அந்த மழை தண்ணியை பிடிச்சிப்பாங்க. நம்ம குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் நம்மகிட்ட தண்ணி இருக்கும் குடிக்கிறதுக்கு. மீறி போனால் தண்ணி இருக்காது. ஒரு கெப்பாசிட்டி வரைக்கும் தான் நம்ம தண்ணி எடுத்துன்னு போவோம். இப்போ நம்ம 20 நாள் போகிறோன்னு 10 நாள் போகிறோன்னு வச்சுக்க, அது குறைஞ்சது ஒரு 30 நாளைக்கு வர மாதிரியே தண்ணி எடுத்துன்னு போவோம். எக்ஸ்ட்ரா 20 நாள் 25 நாளைக்கு எடுத்துன்னு போவோம். அப்படி மீறி அவங்க போனது இப்போ 1 மாதம்னா அவங்க போய் சேர்றது 3 மாதம் ஆகிடும். 3 மாதம் 4 மாதம் ஆகிடும் கடல் அப்படி அழிஞ்சினா போகிறதுக்கு. இப்போ நம்ம போகிறோம்ல இதேமாரி தான் போவோம். போட்டு காற்று எந்த திசையில் காற்று அடிக்குதோ அந்த திசைக்கு தான் போவோம். அது வரைக்கும் போட்டிருப்பேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே உட்காந்துனே இருக்க வேண்டியது தான். இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம்னா கரையே தெரியல, ஃபுல்லாக கடலாக இருந்தால் உங்களுக்கு திசை எப்படி கண்டுபிடிப்பீங்க? கரையை பார்த்தா ஒன்றுமே தெரியாது. அது நம்ம செல்லில் கருவி, அதில் ஜிபிஎஸ்னு கருவி இருக்கும். ஜிபிஎஸ் அதை வச்சு தான் பார்ப்போம். அது நாங்கள் கூட அது எப்போ போனாலும் அதை நாங்கள் தான் யூஸ் பண்ணுவோம். கடலுக்கு போகிறவங்க தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஃபோனில் ஜிபிஎஸ் தெரியாதவங்களாம் தொழில் பண்ண முடியாது. இப்போது இந்த மாதமே இப்போ மார்கழி மாதம் இல்லை, காலைல 3 மணிக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. ஃபுல்லாக மூடிடும்.
லைட்டு கீட்டு எதுவுமே தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம எழுந்து வரப்போ காற்று இந்த காற்று அடிக்குதா, இந்த காற்றை கணக்கு பண்ணுவோம். இந்த ஜிபிஎஸ் இல்லைன்னா இந்த காற்றை கணக்கு பண்ணி தான் போவோம். இத்தனை கிலோமீட்டர் நம்ம எங்கே போய் வலை போடுவோம்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் பாயிண்ட்டு ஜிபிஎஸ் ஆன் பண்ணோமா நம்மளுக்கு பாயிண்ட் இருக்கும். இப்போ நம்ம போகிற பாயிண்ட்டு எல்லாமே இதில் காட்டினே இருக்கும். சூரிய ஒளியெல்லாம் கணக்கு வச்சு போக முடியுமா? இந்த இது வராத காலத்தில் அந்த சூரியன் ஒளி வச்சு தான் போவாங்க. இப்போ அவங்க எங்களோட பெரியவங்களாம் போன காலத்தில் இந்த ஜிபிஎஸ்லாம் எதுவுமே இல்லை. இந்த காற்று இந்த சூரியனை வச்சு தான் போவாங்க. அதிகபட்சம் இந்த காற்று வச்சு தான் போவாங்க. இந்த மாதத்துல இந்த காற்று அடிக்கும். கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சுன்னா வேறு காற்று வரும். அது கணக்கு பண்ணி தான் வருவாங்க. இப்போ நம்ம ஊரில் என்ன மாதிரியான மீன்லாம் அதிகமாக கிடைக்குன்னா காணாங்கழுத்தி மீன் தான் அதிகமாக கிடைக்கும். சீசன் பொறுத்துது. இப்போ வர சீசனில் காணாங்கழுத்தி கிடைக்கும். அதேமாரி வஞ்சிர மீன் கிடைக்கும். வஞ்சிரம்னா மாலட்சி மீன். அதுக்கு தூண்டி போவாங்க. சின்ன தூண்டிலேருந்து பெரிய தூண்டி வரைக்கும் போவாங்க. காணாங்கழுத்தி மீன்ன்றது பண்ணு வலை யூஸ் பண்ணுவாங்க. அதேமாரியா மூணார் பழன்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணுவாங்க. அது மேலே ஒரு மீனை பிடிக்கிறது. தடை செய்யப்பட்ட வலையெல்லாம் இப்போ பயன்படுத்துகிறாங்களா யாராவது? இல்லை எல்லாம் நிறுத்திட்டாங்க. சைனா மோட்டர் ஏதோ சொல்லுவாங்க, அது அங்கே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இடத்துல அந்தமாரி வலையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. சரி. இப்போ பொங்கல்லாம் கொண்டாடுறாங்க. அது வந்து விவசாயிகளுக்காக விவசாயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு பொங்கல் நாள். மீனவர்களுக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு நாள் இருக்கா? மீனவர்களை பாதுகாக்கணும், மீனவர்கள் நாள். அது வந்து மீனவர்களுக்கான நாளா? அப்படியா? பொங்கல்ன்றது அது எல்லாமே கொண்டாடலாம். ஆனால் எல்லாருக்குமே பொங்கல் இதுன்றது அது எல்லாருக்கும் நம்ம இந்தியாவில் ஃபுல்லாக எல்லாருக்கும் அது பொங்கல் தான். ஆனால் மீனவர்களும் தனியாக பொங்கலுங்களா அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உழவர் திருநாள் அது வேலை செய்கிறவங்களுக்கு, கம்பெனியில் வேலை செய்கிறவங்க. மீனவருக்கு பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. எந்த டைமாக போகலாம், எந்த டைமாக வரலாம். நாம்ளே லீவுன்னு சொல்லி வீட்டில் இருந்தால் தான் லீவு. அதுதான். இப்போ அரசாங்கம் வந்து மீனவர்களுக்கு டீசல் பெட்ரோல் கம்மியாக கொடுக்குறாங்கல்ல? மானியம் கொடுக்குறாங்க. அது ஓரளவு பயனுள்ளதாக இருக்கா நமக்கு? பயன்படுது. பயன்படுது. நம்ம இங்கே போனால் நம்ம 94 ரூபா பிடிக்கிறாங்க. அது நம்ம அங்கே போனோமா ஒரு 2 ரூபா 1 லிட்டருக்கு 2 ரூபா கம்மியாக கொடுப்பாங்க நம்மளுக்கு மானியம். இங்கே ஒரு கூண்டு மாதிரி ஒன்று பார்த்தோம்ல, அது எதுக்கு அந்த கூண்டு நடுவில் வரும்போது? அது வந்து எம்எஃப்எல் தண்ணியை வந்து உருறதுக்கு அங்கே பைல் போட்டுக்கிறாங்க. தண்ணி அவுட் பண்ணுறது அது பைல், அதுக்கு கூண்டாக இருக்குல்ல, அது கீழே பைல் இருக்குது. சரி. அந்த தண்ணியை அவுட் பண்ணுவாங்க வெளியே கம்பெனியில் இருந்து. அதுக்கோசம் அது அட்டாச்சு. அதில் போய் அதுக்கிட்ட வலை விட்டுமா வலை மாட்டிக்கும். அதுக்கிட்ட போடக்கூடாது. புயல் எச்சரிக்கை கூண்டுலாம் இங்கே வச்சுருக்காங்களா? இங்கே இல்லை, நம்ம இடத்துல இல்லை. அது இது வந்து ஃபைபர் போட்டுக்குன்னு இந்த ஹார்பர் விட்டுருக்காங்களா? அதுவும் காலி பண்ண சொல்கிறாங்க. ஃபைபர் போட்டுக்கு இல்லை அது. இப்போ இன்னும் 1 மாதம் 2 மாதத்துல நாங்கள் யாரும் உள்ளே போகக்கூடாது. ஃபிஷர்மேன் போட்டு பெரிய போட்டு வருது இல்லை. இப்போ அப்போ இது வந்து நான் ஃபைபர் போட்டுக்கு இல்லை. அது ஆரம்பத்தில் அப்படி தான் சொன்னாங்க. இப்போ என்னன்னா அது பெரிய லான்ச்சு வருது போகுதுன்னு சொல்கிறாங்க. என்ன வருது அந்த காசிமேட்டில் அதே தான். இங்கே கில்நெட்டி மீனுக்கு ரெடி பண்ணுறாங்க. கில்நெட்டி மீன்னா ஆழ்கடல் மீன். பெரிய மீனுக்கு ஆழ்கடல் மீனுக்கு ரெடி பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் எங்கே போவீங்க? எங்களுக்கு தான் வாழ்வாதாரமே கிடையாது. நாங்கள் அதுதான் கேட்குறோம். அங்கே ஒரு இது நீட்டாக கல் இருக்குல்ல, அந்த கல்லை இன்னும் அகலப்படுத்தி இன்னும் அதிகப்படுத்தி எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். அது இன்னும் செய்கிறேன் சொல்கிறாங்க. இன்னும் செஞ்ச படம் இல்லை. அப்படி இல்லைன்னா இப்போது நாங்கள் மாதத்துக்கு ஒரு 20 வாட்டி தொழில் பண்ணுவோம். அந்த இடமே இல்லைன்னா நாங்கள் தொழில் பண்ண முடியாது. இப்போ இந்த போட்டை 2-3 மாதத்தில் காலி பண்ணி சொல்கிறாங்க. ஆமாம், காலி பண்ணணும். இப்போ நாங்கள் அது இல்லைன்னா இங்கே கடல் அடிக்கும். அங்கே கடல் அடிக்கல, இங்கே தொழில் பண்ணால் கடல் அடிக்கும். இப்போ சென்னையிலேருந்து மீன் பிடிக்கிறோம்ல, நமக்கு ஏதாவது எல்லை இருக்கா? இதுக்கு மேலே போகக்கூடாது? இல்லை, நம்மளுக்கெல்லாம் இல்லை. நமக்குலாம் பிரச்சனை இல்லை. எவ்வளோ தூரம் வேணால் போகலாம். சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. எங்களுக்கு உள்ள கூட்டு வந்து எல்லாமே நிறைய இதில் என்ன இருக்குது, நாங்களா தூக்கின்னு வரோம். ஒரு வழியாக கடலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம்.
போயிட்டு வரதுக்குள்ளே மோகனா வந்து கேர் ஆகிடும், வாந்தி எடுத்துரும் அப்படின்னு நினச்சோம். பரவாயில்ல, அது எஸ்கேப் ஆயிடுச்சு. ஆனால் கூட வந்த ஒரு சொங்கி கக்குன்னு கக்கி எல்லாத்தையும் வாந்தி எடுத்துகிட்டு டொய் மாதிரி வந்துகிட்டு இருக்காப்புல. ஒரு வழியாக போயிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு கேமராமேனாக உதவி செய்த பிரவீனா தங்கச்சிக்கு ரொம்ப நன்றி. இன்டர்னாக வந்திருக்காங்க. எனக்கு இப்போ முடிஞ்சு கதை அவ்வளோதான், போயிட்டாங்க அவங்களும். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. நிறைய விஷயங்கள் குறுகிய நேரத்தில் மீனவர்கள்ட்ட நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டிருக்கோம். இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அதாவது ஃபைபர் போட்டில் மீன் பிடிக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஹார்பர் கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ மீனவர்களை அதிர்ச்சியை விட்டக்கூடிய ஒரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களையுமே இங்கேருந்து காலி பண்ண சொல்கிறாங்களாம். காலி பண்ண சொல்லிட்டு பெரிய அந்த காசிமேடில் இருக்க போட்டு தான் இங்கே வரப்போகுது, அப்போ நீங்கள் எங்கே போவீங்கன்னு கேட்டால் தெரியல அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. இப்போ அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணுன்றதான் மீனவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. எண்ணூர் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இந்த கடலொட்டி இருக்கக்கூடிய எல்லா மீனவ கிராம மக்களுமே பெரிய சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. கடல் அரிப்புகள் ஏற்படுது, மழை வெள்ளம் புயல் காலங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இருந்தாலும் அது எதுவுமே சரி செய்யப்படலை அப்படின்னு அவங்களுடைய வேதனையும் நம்ம இந்த காணொலியில் பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி நியூஸ் டிஎன் அடுத்த ஒரு இடத்துல களத்தில் நான் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.